நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் நேற்றுக்கு ஈவினிங் ஸ்டால் போட்டிருந்தாங்க. சரி குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு போனால் பாவம் ஸ்டால் போட்டவங்களாம் எடுத்து திரும்பவும் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரீசன் மழை வந்துருச்சு, நிறைய லாஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுக்காம வீட்டுக்கு ரிட்டர்ன் வரவே முடியாது. ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுத்தே ஆகணும். அதனால் வீட்டுக்கு பக்கத்துலேயே சுட சுட பஜ்ஜி போடுவாங்க, அதை வாங்கி கொடுத்தாச்சு. நாளைக்கு 2 பேருக்குமே ஸ்கூல் லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்டாங்க. அப்படியே அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு நனைஞ்சிட்டே வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு அவங்க கேட்ட மாதிரியே ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் 3 எக்கு உடச்சி ஊற்றி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு, ஒரு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு அதிலே கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் மட்டும் நிறைய போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் வினிகர், இது எல்லாத்தையும் ஹை ஸ்பீடில் வச்சு 1 நிமிஷம் வதக்கிட்டு ஆல்ரெடி நம்ம வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸையும் இதில் போட்டு எக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலை விட சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு சூப்பராக வந்துடுவாங்க.